வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் முத்து வீட்டில் எல்லாரும் உட்கார்றாங்க சாப்பிட்றதுக்கு. கடை எப்போ வாங்குறது, யாரை கூப்பிட்டு கடையை ஓப்பன் பண்ண போகிற, கடைக்கு பேர் ரெடி பண்ணிட்டீங்களான்லாம் ஆளுக்கு அவங்களோட அபிப்பிராயத்தை கேட்குறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாரு, அம்மா என்னோடது கோட்டு ஒன்று இருந்துச்சு எங்கம்மானிட்டு. என்னடா கோட்டு கேட்குறேன்ட்டு அவங்க அம்மா கேட்கும்போது முத்து சொல்கிறாரு, இவன் கல்யாணத்தில் ஓடி போகிறதுக்கு முன்னால் கோட்டு வச்சுருந்தானே அந்த கோட்டு கேட்குறான் போல இருக்குது. அதை அவன் போட்டுக்கிட்டுன்னா சோள கொல்லம் பவனிக்கிற மாதிரி இருக்கும், பார்க்குறவங்களாம் ஓடி போயிடுவாங்கன்னுட்டு சொல்லும்போது மீனா சிரிக்கிறாங்க. மீனாவை பார்த்து ரோகிணியும் விஜயாவும் மறைக்கிறாங்க. அப்போது மீனாவும் முத்துவும் சொல்கிறாங்க, கடைக்கு பாட்டியோட பேரை வைக்கலாம், இல்லை அம்மாவோட பேரை வைக்கலாம், பெரியவங்களோட பேர் தான் வைக்கணும், அவங்களாம் நல்லா வாழ்ந்துருக்காங்க, அதுதான் சரியாக இருக்குன்னு சொல்லும்போது இன்னும் பேரில் எதுவும் ரெடி பண்ணல, அதை நாங்கள் ரெடி பண்ணிட்டு வரோன்னிட்டு மனோஜ் ரோகிணி உள்ளே வந்துடுறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவோட பேர் வைக்கலான்ட்டு. அம்மாவோட பேர் ராசி கிடையாது, நம்ம பியூட்டி பார்லருக்கு பேர் வச்சோம், அப்புறம் பூக்கடைக்கு பேர் வச்சாங்க, அது எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு, ராசி அம்மாவோட பேர் வேணான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இதை வந்துட்டு முத்து ஒட்டு கேட்டுட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. உள்ளே வந்துட்டு முத்து கேட்குறாரு, என்னடா பேர் ரெடி பண்ணிட்டியா கடைக்கு வைக்கிறதுக்குன்ட்டு. இன்னும் இல்லைடா, அதை யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோன்ட்டு. நீ அம்மாவோட பேர் தான் வைக்கணும்னு சொல்லும்போது அது எப்படி அம்மாவோட பேர் வைக்க முடியும், நாங்களே பார்த்துக்குறோன்ட்டு. ஏன்டா எல்லாத்துக்குமே அம்மா உனக்குன்னா ஏதாவது ஒன்று முன்ன வந்து நிற்கிறாங்க, என்கிட்ட கூட அவங்க பாசமாக இருந்ததில்லை, ஆனால் அவங்ககிட்ட தான் அவங்க பாசமாக இருக்காங்க. உனக்கு அம்மாவோட பாசம் தெரியாதுடா, ஆனால் எனக்கு தெரியும். உனக்கு அம்மாவோட பாசம் கிடைச்சதுனால தான் உனக்கு அம்மாவோட பேர் வைக்கணுன்ட்டு உனக்கு பிடிக்கலான்னு கேட்கும்போது அப்படியே இல்லைடா, எனக்கும் பாசம் இருக்குதுன்னுட்டு தெரியுதுடா. அப்போ நீ என்ன பேர் வைக்க போகிற, நம்ம யோசனை பண்ணுறோன்ட்டு. நீ எந்த பேரை வைக்கக்கூடாது, அம்மாவோட பேர் தான் வைக்கணும்னு சொல்லும்போது அது ஏன்டா நீ சொல்கிற, நான் எந்த பேர் நான் வச்சுட்டு போகிறேன்னு சொல்லும்போது, ஆமாண்டா உனக்கு அம்மா மேலே பாசம் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும்ட்டு, எனக்கும் பாசம் இருக்குதுன்னு சொல்கிறாரு இவர். அந்த பாசம் என்னன்ட்டு நீ பாடுறான்ட்டு அவர் ரெக்கார்ட் போட்டு காட்டுறாரு. அதை பார்த்தது இவர் ஷாக்காக வராரு. அப்போ வாடா இந்த பாசம் எப்படி இருக்குதுன்ட்டு அம்மா கிட்ட திருப்பி காட்டலாம், அம்மா எவ்வளோ வருத்தப்படுவாங்க, அம்மாவுக்கு மேலே அவ்வளோ பாசம் இருக்குது, அப்படி இருக்கும்போது நீ ஏன்டா அம்மாவோட பேரை வைக்க மாட்டேற, நீ வேறு ஏதாவது பேர் வச்சா கூட நான் எதிர்ப்பேன், அதனால் நீ அம்மாவோட பேரை வச்சா தான் நான் ஒத்துக்குவேன்ட்டு சொல்லும்போது அதை பார்த்துட்டு ரோகிணி சொல்கிறாங்க, எங்கே எதுவும் பிரச்சனை பண்ணி வைக்காதீங்க பார்க்கலான்ட்டு, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, கடைக்கு அம்மாவோட பேர் தான் வச்சு ஆகணும்னுட்டு அவர் சொல்கிறாரு. எங்கள் வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இதை வெளியிலேருந்து மீனா ஒட்டு கேட்குறாங்க. இவர் உள்ளே வராரு. உங்களை நான் புரிஞ்சிக்கவே முடியல, எப்போ பாரு நீங்கள் உங்கள் அம்மாவை கிண்டல் பண்ணுறீங்க, சண்டை போடுறீங்க, அவங்கள உங்ககிட்ட அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க, நானும் பார்க்குறேன், ரொம்ப நாளாகவே நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் அன்பாக பேசி நான் பார்த்ததே இல்லை, அப்படி உங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இவர் சொல்கிறாரு. சொல்லுங்களேன், நீங்கள் என்ன நம்ப மாட்டிங்களா, நானும் உங்களோட வைஃப் தான் சொல்லும்போது அது வேறு இது வேறு, அது சொல்லி ஆக போகிறது ஒன்றும் இல்லை சொல்ல மாட்டாரு இவர். இவங்க திரும்ப திரும்ப கேட்கும்போது தலைவலி இது போயிட்டு காப்பி எடுத்துன்னு வந்தோடனே அதுக்கப்புறம் அவங்க அமைதியாகிடுறாங்க. நைட் ஆகுது, ரவி வீட்டுக்கு வராரு, லேட்டாக வராருன்ட்டு அவங்க அப்பா பார்த்துட்டு சரி போய் படுறான்ட்டு இவர் உள்ளே வந்தாக்கா ஸ்ருதி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க லுங்கி கட்டிக்கிட்டு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு, இது போட்டால் ஃப்ரீயாக இருக்குது அதனால தான் ஜாலியாக டான்ஸ் ஆடலாவான்னு சொல்லும்போது இவர் வேணான்ட்டு கழட்டி மாற்றுன்னு சொல்கிறாரு. எனக்கு உன் மேலே லவ் இருக்குது, அதனால தான் நான் இதை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன், அதனால் நீ என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் சொல்லும்போது அதுக்கிட்டு ஒரு ஷாக்காக வராரு. அதை போட்டு தான் உனக்கு உன் மேலே லவ் இருக்குது நான் காட்டணுமா சொல்லும்போது, ஆமாம் நான் போட்டுக்கணும், அதேமாதிரி நீ போட்டுக்கணும் தாச்சின்ட்டு அவங்க வலுக்கட்டாயமாக நைட்டி எடுத்து கொடுக்குறாங்க. அவரும் போய் போட்டுட்டு வராரு. பரவாயில்ல உனக்கு நைட்டி ரொம்ப நல்லா பொருத்தமாகவே இருக்குதுன்ட்டு சரி போய் மாத்திரை சொல்லும்போது, முடியாது முதல்ல நீ போயிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வான்ட்டு அந்த ட்ரெஸ்ஸோட போக சொல்கிறாங்க. ப்ரோமோவில் நைட்டி போட்டுக்கிட்டு ரவி டீ போட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது விஜயா பார்த்துறாங்க, திருடி வந்துட்டா வீட்டுக்குள்ளே வாங்க வாங்கினிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கூட்டுடுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.